Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய வகையான எக்லெஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் எல்லோருக்குமே ரொம்பவும் பிடிச்ச ஒரு எக்லெஸ் சாக்லேட் மார்பிள் கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான சாக்லேட் மார்பிள் கேக்கை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த கேக் செய்கிறதுக்காக நான் 450 ml மினரல் வாட்டர் எடுத்துருக்கிறேன். அதாவது கேஸ் உள்ள வாட்டர் தான் எடுத்துருக்கிறேன். இந்த வாட்டரை கார்பனேட்டட் வாட்டர் இல்லைன்னு சொன்னால் சோடா வாட்டர்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. இப்போ இதோட நாங்கள் 300 கிராம் சீனியும் அதோட 2 பேக்கெட் வெனிலா சுகரும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ முதல்ல நாங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெனிலா சுகர் தான் எடுத்துருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வெனிலா சுகர் கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் கூட சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதோட நாங்கள் 180 ml எண்ணெயையும் சேர்த்து தொடர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த கார்பனேட்டட் வாட்டரோட இந்த சீனி எண்ணெயெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்து கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 450 கிராம் மாவும் அதோட ஒரு பேக்கெட் பேக்கிங் பவுடரும் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாவை நாங்கள் சேர்க்கும் போது எல்லாத்தையும் ஒரே தரத்தில் சேர்க்காமல் இவ்வாறு 2 தரத்தில் சேர்த்து கொள்ளுவோம். அப்போ தான் எங்களுக்கு இந்த மாவை கட்டி ஒன்றும் இல்லாமல் வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த கலவையில் எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த கலவையை 2 பகுதியாக பிரித்து எடுத்து கொள்ளுவோம். அதில் ஒரு பகுதியோட 15 கிராம் சாக்லேட் பவுடரும் 15 கிராம் கோகோ பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த சாக்லேட் பவுடர் கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் 20 கிராம் கோகோ பவுடர் சேர்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இவ்வாறு ஒரு கேக் பேனில் இந்த 2 கலவையை மாறி மாறி விட்டு கொள்ளலாம். இப்போ இந்த கேக் கலவையை இவ்வாறு ஒரு டூத்பிக்கால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் இந்த கேக்கை பேக் பண்ணி எடுப்போம். இந்த கேக்கை பேக் பண்ணுறதுக்காக நான் அவனை ஏற்கனவே 200 பார் செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்கிறேன். இப்போ எங்களோட அவனும் ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இந்த கேக் ட்ரையை அவனில் கீழ்த்தட்டில் வச்சுட்டு இந்த 200 பார் செல்சியஸ்லேருந்து 180 பார் செல்சியஸாக இந்த டெம்பரேச்சரை குறைச்சிட்டு இந்த கேக்கை ஒரு 40-45 நிமிஷம் பேக் பண்ணி எடுப்போம். இந்த டைம் ஒவ்வொரு அவனுக்கும் வேறுபடும். அதால் நீங்கள் உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி டைமை செட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த கேக்கை அவனில் வச்சு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் செய்த கேக் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்களே பாருங்கள், எங்களோட கேக் நல்லா பொங்கி அதே நேரத்தில் நல்லா வாஷமாகவும் வந்திருக்குது. ஆனால் எப்போவுமே நாங்கள் இந்த கேக்கை இறக்குறதுக்கு முதல் இவ்வாறு ஒரு டூத்பிக்கால் குத்தி பார்த்து எந்த ஈரத்தன்மையும் இல்லைன்னு சொன்னால் மட்டும் இறக்கி கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், எங்களோட டூத்பிக்லேயும் எந்த ஈரமும் இல்லாமல் நல்லா க்ளீனாக வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த கேக்கை இறக்கி கொள்ளுவோம். இந்த கேக்கை நீங்கள் அவன்லேருந்து இறக்கின உடனே இந்த ட்ரையை ரிமூவ் பண்ணிவிட்டு இவ்வாறு ஒரு வயர் ட்ராக்கில் வச்சு இந்த கேக்கை நல்லா ஆற விட்டு கொள்ளுங்க. இந்த கேக்கை நீங்கள் உடனேயும் சர்வ் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு நாள் முழுக்க நல்லா ஆற விட்டுட்டு அடுத்த நாள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னு சொன்னாலும் அந்த கேக் நல்ல டேஸ்டாகவும் அதே நேரத்தில் நல்ல மாய்ஸ்டாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த கேக்கை கட் பண்ணுறதுக்கு முதல் இதுக்கு மேலால் கொஞ்சம் ஐசிங் சுகர் தூவி கொள்ளுவோம். இது கட்டாயம் இல்லை. உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்களும் இந்த ஐசிங் சுகரை சேர்த்து கொள்ளலாம். இல்லை நீங்கள் இந்த ஐசிங் சுகர் சேர்க்காமலும் இந்த கேக்கை சர்வ் பண்ணி கொள்ளலாம்.
வழமையாக எக்லெஸ் கேக்குன்னு சொன்னாலே டின் மில்க் இல்லை ஜோகட் சேர்த்து தான் ஒரு கேக் செய்வாங்க. ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் கார்பனேட்டட் வாட்டரை மட்டும் வச்சு இந்த கேக்கை செய்து முடிச்சிட்டோம். இந்த கேக் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக நாங்கள் முட்டை சேர்த்து செய்கிற கேக்கை விட இன்னும் நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் வந்திருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நாங்கள் சாக்லேட் பவுடர் கொக்கோ பவுடர் எல்லாம் சேர்த்ததால் இன்னும் நல்லா வால்ஷமாகவும் வந்திருக்குது. அதோடு இனிப்பும் நல்லா அளவாக இருக்குது. நாங்கள் சாக்லேட் கேக் வெனிலா கேக்குன்னு சொல்லி 2 கேக் செய்கிறத விட இப்படி ஒரு கேக்கை செய்தீங்கன்னு சொன்னால் எல்லோருமே ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏற்கனவே நாங்கள் இந்த கார்பனேட்டட் வாட்டரை வச்சு சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதான்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த எக்லெஸ் சாக்லேட் மார்பிள் கேக் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.